பாகிஸ்தானை பத்தி பேசுறது நேரத்தை வீணாக்குறதுக்கு இணையானது உலக அரசியலை பொறுத்த அளவுக்கு. ஆனா பாகிஸ்தானினுடைய மினிஸ்டர்ஸ் இப்போ அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அக்ரெசிவா இந்தியாவை நோக்கி தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதை இந்தியா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க தற்காலிகமாக. பகல்காமில் இந்தியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு, அதுவும் இந்திய இராணுவத்தின் மேலெல்லாம் அவங்க தாக்குதல் நடத்தாமல் இந்திய பொதுமக்கள் மேலே ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருந்தாங்க பாகிஸ்தானினுடைய அந்த தீவிரவாத இராணுவம். இதனை அடுத்து இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை நிறுத்தினாங்க. இந்த ஒரு விஷயம் பாகிஸ்தானில் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. பீக்கான சம்மர் இருக்கக்கூடிய நேரத்தில், சம்மருக்கு அப்புறம் அவங்க பண்ண வேண்டிய அந்த விவசாய ஷெடியூல்லாம் தொடர்ந்து வருது. இதுக்கு இந்திய அணைகளில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்ற டேட்டா அவங்களுக்கு வேணும். அதை பொறுத்து தான் அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியா அந்த டேட்டா ஷேரிங் பண்ணாததுனால மிகப்பெரிய குழப்பம். அவங்களுடைய அணைகளையும் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய தண்ணீருக்கு ஏற்ற மாதிரி பராமரிக்க முடியலை. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். ஏன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்தளவுக்கு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுத்துச்சு. ஆனால் அந்த நல்லெண்ணத்தை காப்பாற்றிக்கக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அப்படின்றதுனால தண்ணியை நிறுத்தி வைக்கிறதுக்கு இந்தியா முன் வந்துச்சு. எப்போ தீவிரவாதத்தை பாகிஸ்தான் கைவிடுதாங்களோ அப்போ தான் நாங்கள் தண்ணியை கொடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவில் இந்திய தலைமை உறுதியாக இருக்கிற காரணத்தினால பாகிஸ்தான் சஃபராக ஆரம்பித்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டில் பல உள்நாட்டு பிரச்சனை, இதில் தண்ணி இல்லாததுனால விவசாயிகள் வேறு பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் அவங்க நாட்டை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தலைவர்கள் பேசி ஒருங்கிணைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாகிஸ்தான் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக தீவிரமான கருத்துக்களை சொல்கிறதன் மூலயமா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் மாதிரியான சோஷியல் மீடியாஸில் லைக்கு, கமெண்ட்டு எல்லோரும் நமக்கு ஃபயர் விடுவாங்க பாகிஸ்தானிஸ். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம ஃபீல்டு மார்ஷலை வச்சு அரசாங்கத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க ஒரு ஸ்டண்ட்டை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய கையை நாங்கள் வெட்டுவோம், அதாவது எங்களுக்கு வர வேண்டிய தண்ணியை தடுக்கக்கூடிய கைகளை நாங்கள் வெட்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தானினுடைய கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் முசாதிக் மாலிக் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு இந்த ஒரு விஷயம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அவர் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் அவரை கொண்டாடினாலுமே வெளிநாடுகளிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இதுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அவரை தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய ஃபீல்டு மார்ஷல், பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தொடர்ந்து தண்ணீர் எங்களுடைய வாழ்வாதாரம், அதில் யாராவது கை வச்சாங்க அப்படின்னா ரெட் லைனை கடக்கிறதுக்கு இணையானது. அந்த ரெட்லைனை கடந்து வந்தாங்க அப்படின்னா நாங்கள் அந்த நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துவோம். இந்தியா ஒரு மேல்மடை நாடாக இருக்குது. இந்தியா இந்த சிந்து நதி நீரை தடுக்கிறதுக்காக கட்டி வச்ச அணைகளை பாகிஸ்தான் ஏவுகணைகளை வச்சு தகர்க்கும் அப்படின்னு பல கருத்துக்கள் இந்தியாவுக்கு எதிராக சிந்து நதி சார்ந்து ஜூன் 28, 29, 30களில் பாகிஸ்தான் பத்திரிகைகள்லையும் குறிப்பாக டான்லையும் வெளிவர ஆரம்பிச்சுது. இந்த ஒரு விஷயம் ஏன் அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே இந்தியா தண்ணி கொடுக்காததுனால பாகிஸ்தான் சஃபர் ஆகுதாங்க தான். ஆனால் இந்த அளவுக்கு நாட்டினுடைய தலைமை மினிஸ்டர்ஸ்னு ஏன் பேசணும் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மக்கள் போராடுதாங்க. தன்னெழுச்சியாக முன் வந்து பாகிஸ்தான் கூட நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்தியா கூட சேர போகிறோம், நாங்கள் ஒரு தனிநாடாக மாற போகிறோம் அப்படின்னு மாறி மாறி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் மக்கள் போராடுதாங்க. பலூச்சிஸ்தானில் வழக்கம் போல் பாகிஸ்தானுக்கு எதிராக தெஹ்ரிக் தாலிபான்கள் பாகிஸ்தானை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் முழுக்க இந்த பல விஷயங்களுக்கு நடுவில் விவசாயிகளும் தண்ணீர் இல்லாததுனால அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது, ஒட்டுமொத்த உள்நாடுமே மிகப்பெரிய புரட்சிக்குள்ளே போயிடக்கூடாது அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லி கொஞ்ச நாளைக்கு மக்களை இந்தியாவுக்கு எதிராக நம்ம பிஸியாக வச்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அவங்க அதனால தான் சொல்லுதாங்க. ஏன்னா இந்திய அணைகளை தகர்த்தாங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை பல நேரங்களில் இந்திய இராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அணைகளை தாக்குற அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இந்தியா அடித்த அடியில் அமெரிக்கா கிட்ட ஃபீல்டு மார்ஷல் கெஞ்சினது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பல அமெரிக்க அதிகாரிகள் மூலியமாக இன்னைக்கு வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய பிரம்மோஸ்க்கு பயந்து பங்கரில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த பாகிஸ்தானினுடைய ஃபீல்டு மார்ஷலும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் இந்திய அணைகளை தொடுறதுக்கு தைரியம் வருமானு கேட்டால் அது கண்டிப்பாக சந்தேகம் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வீரவசனம் அப்படின்னா, பாகிஸ்தான் மக்களை இந்தியாவுக்கு எதிராக நம்ம பிஸியாக வச்சுக்கிடலாம். அப்போ உள்நாட்டு பிரச்சனைகளை
கண்டுக்கிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டண்ட் தான். இதுக்கு இந்தியாவினுடைய ஐநா கவுன்சிலினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய பிரதிநிதி சிறப்பான பதிலடியை கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தானுக்கு. அதாவது என்ன, அனுபாமா சிங் அப்படின்ற அதிகாரி ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்தியா தண்ணியை பாகிஸ்தானுக்கு கொடுக்கு, ஆனால் பாகிஸ்தான் பொறுத்தளவுக்கு அவங்க தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக ஏற்று தீவிரவாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணி உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கு. அப்படி இருக்கும்போது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எப்படி தண்ணியை பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு இந்த முசதிக் மாலிக் மினிஸ்டரினுடைய இந்த ஒரு அக்ரெசிவான இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கு சிறந்த பதிலடியையுமே கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி இந்தியா பியாஸ், அதையும் தாண்டி சனாப் மாதிரியான நதிகளில் அணைகளை கட்டி இந்தியாவினுடைய வறட்சிகரமான மாநிலங்களாக கருதப்படக்கூடிய ராஜஸ்தானுக்கு பஞ்சாப் வழியாக தண்ணியை திருப்பி விடக்கூடிய பல முயற்சிகளை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பாகிஸ்தானை பீதிக்கு உள்ளாக்கி இருக்கிறதுனால பாகிஸ்தானினுடைய ஃபீல்டு மார்ஷல் தலைமையிலான அரசாங்கம் இன்னமும் பலமாக தான் இருக்குது அப்படின்றத மக்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுன்னு ஒரு முக்கிய காரணமாக இப்பேற்பட்ட கருத்துக்களை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானினுடைய தலைவர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உலக அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம முகத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.